கொஸ்டின் நம்பர் 26 சுதேசி இயக்கத்தின் கீதம். கொஸ்டின் நம்பர் 27 தீவிர தேசியவாதிகள் இல்லாத காங்கிரஸ் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கொஸ்டின் நம்பர் 28 யாருடைய கூற்றின்படி எழிலான உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காக பல்வேறு இடங்களில் அக்காரா எனப்படும் உடற்பயிற்சி நிலையங்கள் நிறுவப்பட்டன? கொஸ்டின் நம்பர் 29 ஆனந்த மடம் நாவலின் ஆசிரியர் யார்? கொஸ்டின் நம்பர் 30 கல்கத்தாவில் அனுசீலன் சமிதி யாரால் நிறுவப்பட்டது? கொஸ்டின் நம்பர் 31 டாக்கா அனுசீலன் சமிதி யாரால் உருவாக்கப்பட்டது? கொஸ்டின் நம்பர் 32 மணிக்தலா என்னும் இடத்தில் ஒரு பண்ணை வீட்டில் மதசார்பு பள்ளியும் குண்டுகள் தயாரிப்பதற்கான ஒரு தொழில் கூடத்தையும் நிறுவியவர் யார்? கொஸ்டின் நம்பர் 33 அலிப்பூர் குண்டுவெடிப்பு நிகழ்வு நடந்த ஆண்டு எது? கொஸ்டின் நம்பர் 34 யாரை கொல்வதற்கு அலிப்பூர் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டது? கொஸ்டின் நம்பர் 35 டக்ளஸ் கிங்ஸ்போர்டை கொலை செய்யும் பொறுப்பு யார் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது? கொஸ்டின் நம்பர் 36 அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? கொஸ்டின் நம்பர் 37 அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் எத்தனை நபர்கள் கைது செய்யப்பட்டனர்? கொஸ்டின் நம்பர் 38 ஒரு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து பாண்டிச்சேரியில் தங்கி 1950இல் இயற்கை எய்திய புரட்சிகர தேசியவாதி யார்? கொஸ்டின் நம்பர் 39 எந்த ஆண்டு மிண்டோ மார்லே அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் அறிவிக்கப்பட்டன? கொஸ்டின் நம்பர் 40 தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் நடைபெற்ற சுதேசி இயக்கம் பெரும் கவனத்தையும் ஆதரவையும் பெற்றது? கொஸ்டின் நம்பர் 41 தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ மெரினா கடற்கரையிலும் மூர் மார்க்கெட்டிலும் சுதேசி கூட்டங்கள் நடைபெற்றன. ஆப்ஷன் பி 1905 1907 காலப்பகுதியை சேர்ந்த காவல்துறை அறிக்கை மாணவர்களை ஆபத்தானவர்கள், அவர்களின் நடவடிக்கைகள் ஆட்சிக்கு எதிரானவை என குறிப்பிட்டன. ஆப்ஷன் சி பொது இடங்களில் ஐரோப்பியர்களை மாணவர்கள் வந்தே மாதரம் என வாழ்த்தினர். ஆப்ஷன் டி 1907இல் சென்னைக்கு வருகை புரிந்த பால கங்காதர திலகர் சென்னை கடற்கரையில் ஆற்றிய உரைகள் மக்களிடையே உத்வேகத்தை ஏற்படுத்தியது. கொஸ்டின் நம்பர் 42 எந்த ஆண்டு வ.உ.சி. நீராவி கப்பல் கம்பெனி என்னும் கூட்டு பங்கு நிறுவனத்தை பதிவு செய்தார்? கொஸ்டின் நம்பர் 43 சரியானதை தேர்ந்தெடு. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் மொத்த முதலீடு 10 லட்சம் 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு 25% இந்தியர்கள் இலங்கையை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. 2 வ.உ.சி. எஸ்.எஸ். கலியா எஸ்.எஸ். லாவோ என்னும் 2 நீராவி கப்பல்களை வாங்கினார்.
கொஸ்டின் நம்பர் 44 சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றி குறித்து கேசரி என்ற பத்திரிகையில் எழுதியவர் யார்? கொஸ்டின் நம்பர் 45 சுதேசி கப்பல் நிறுவனத்தை பாராட்டி கம்பெனியின் பங்குகளை விற்பனையாக்குவதற்கு உதவியவர் யார்? கொஸ்டின் நம்பர் 46 சுதேசி நீராவி கம்பெனியின் பெரும் பங்குதாரர்கள் யாவர்? கொஸ்டின் நம்பர் 47 வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் 1907 பிப்ரவரி மார்ச் மாதங்களில் எந்த கடற்கரையில் தினந்தோறும் பொதுக்கூட்டங்களில் பேசினர்? கொஸ்டின் நம்பர் 48 எந்த ஆண்டு கோரல் பருத்தி நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர்? கொஸ்டின் நம்பர் 49 கோரல் மில் தொழிலாளர்களின் வெற்றி இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி என புகழாரம் சூட்டியவர்? கொஸ்டின் நம்பர் 50 தி இந்து சுதேசமித்ரன் என்னும் பத்திரிகைகளை நிறுவியவர்?